வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீடியூப் தமிழ் சேனல்ல இருந்து 1001 சாப்டர் 2 தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் பார்த்துருப்போம். ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டு காலத்தில் வெளியில் மன்னர் ஆட்சியெல்லாம் போனது தெரியாமல் தஞ்சை மண்ணுக்கு எப்போ போய் அரசனாகவும் இருக்க மன்னனும் தாய் மண்ணில் வாழணும்னு ஏங்குற மக்களும்னு வேறு மாதிரி ஒரு செகண்ட் ஆஃபை கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு எப்பிக்கான செகண்ட் ஆஃப் பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நண்பா. இந்த வீடியோட ஃபஸ்ட் பார்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடுங்க நண்பா. சமகால சகவாசிகளுக்கு வணக்கம். இன்டர்வலுக்கு அப்புறம் 800 வயசான ராஜகுரு ஏற்படுத்தின சவுண்ட் வைப்ரேஷன்ஸ்னால புத்தி பேதலிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் துரத்திட்டு வயசான வைத்தியர் முன்னாடி போய் நிற்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கான்னு டயக்னோஸ் பண்ணும்போது முத்து உடம்புல சோழர்கள் சின்னமான புலி சின்னத்தை பார்க்குறாரு. புலியும் பார்த்துட்டு டிசீஸ் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க மக்களை கூப்பிடுவாங்க. அண்ட் அவன் உடம்புல இருந்து அனிதா சுட்ட புல்லட் எடுத்துகிட்டு எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனானப்பட்ட புல்லட்டையே அசால்ட்டாக ஆப்ரேட் பண்ணி எடுக்கிற அவங்க மருத்துவத்தில் எவ்வளோ பெரிய மாசுன்னு சொல்லுவோம் அந்த சீனு. இடிஞ்ச நகரத்தை கட்ட வழி இல்லாமல் மலையை குறைஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க சோழர்கள். ராமோஜி ஃபிலிம் சிட்டிஸில் செட்டு போட்டு 3.5 மாதம் 3000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. வித்தியாசமான முகங்கள் வேணுங்கிறதுனால அதர் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வர வச்சு அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அந்தந்த லாங்குவேஜ் ஆளுங்களையும் வர வச்சிருக்காங்க. குகைக்குள்ள துளைகள் போட்டு தான் வாழ்வாங்க. டைரக்டர் சந்தானம் நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த மக்களாவே யோசிச்சு தான் எல்லா விஷயமே பண்ணதா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. அதையும் தாண்டி அந்த குகையில் நாலா பக்கமும் லைட் வச்சு எடுக்காம சூரியன் கிட்ட இருந்து வர மாதிரி தான் லைட்டிங் பண்ணியிருப்பாரு சினிமோட்டோகிராஃபர். அண்ட் அடுத்தடுத்த மாண்டேஜஸ்ல பல நூறு வருஷமா மழை இல்லாமல் நாள் கணக்காக சோறு தண்ணி இல்லாமல் வாழ்ற சோழ மக்களோட ரொம்ப துயரமான நிலையை காட்டியிருப்பாங்க. தலைவாரி விடுறது, வாசல் கூட்டுறது, எரிமலை குளம்லேருந்து உருவாக்குன நெருப்பை வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறது, உணவுக்காக எலியை துரத்துறது, தண்ணிக்காக மக்கள் கஷ்டப்படுறது, மாடு இல்லாமல் மனுஷனே நிலத்தில் உழுவுறதுன்னு அந்த உலகத்தோட அன்றாட இயல்பையும் வறுமையும் ரொம்ப கொடுமையாக காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீனில் தஞ்சையை விட்டு புறப்படும் போதே அவ்வளோ பிரச்சனையிலையும் மாடையும் கூட கூட்டு தான் போவாங்க. மாடு அந்த காலத்தில் மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய சொத்துன்னு காட்டியிருப்பாங்க. இப்போவும் மாடு பெரிய சொத்து தான் சார். இறந்து போன வயசான ஐயாவை எழுத்துட்டு போகும்போதும் பசியில் செத்த குழந்தைய போதைக்கும் போது ஒரு மாதிரி மனசே கனமாயிருது தலைவா. கடவுள் நம்பிக்கையை விடாமல் இருக்கிறதுலையும் கற்றுக்கிட்ட கலைகளை மறக்காமல் இருக்கிறதுலையும் அந்த மக்கள் இன்னும் நாகரிகத்தோடு தான் வாழ்கிறாங்கன்னு அழகாக சொல்லியிருப்பாங்க. குகைக்குள்ளே எப்போவுமே ஒரு சத்தம் இருந்துகிட்டே இருக்குங்க. அதை கூட சவுண்ட் டிசைனில் ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருப்பாங்க. திங்கிறதுக்கு சோறே இல்லாத சமயத்தில் மன்னனுக்கு மரியாதையாவது மயிராவதுன்னு இல்லாமல் அவ்வளோ பணிவாக நடந்துப்பாங்க எல்லாரும். கொண்டு வர ஒட்டக கறிக்காக ஒருத்தன் செத்தாலும் பரவாயில்லன்னு குதிக்கிறத பார்க்கும்போதும் அதை தாண்டி ஓடி வர மக்களை மண்ணை அடிக்கிறத பார்க்கும்போதும் மெல்ல மெல்ல அந்த இடத்தோட இயல்புக்கு நம்மளும் பழக்கமாயிருவாங்க. இவ்வளோ நடந்தும் கூட்டத்திலேருந்து ஓடி வர ஒரு ஆளை மன்னன் கொல்லவே செஞ்சிருவாரு. அப்பவும் ஒரு அம்மா குழந்தையோட மண்ணை முன்னாடி வந்து நின்று மாரில் தாய்ப்பால் கூட சுரக்க மாட்டேங்குது மன்னா, ரத்தம் தான் வருதுன்னு கண்ணாலேயே சொல்லிட்டு உணவு எடுத்துகிட்டு போவாங்க. மன்னனோட சேர்ந்து நம்மளும் திகச்சு போய் தான் நிற்போம் அந்த சீனில். வறுமையோட கொடுமையை உலகத்துலேயும் இப்படி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த சீன் எடுக்கும்போது செட்டுக்கு வந்த ரஜினி சார் என்னப்பா கிளைமேக்ஸ் ஷூட்டிங்கான்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அது ஜஸ்ட் மன்னரோட பெட்ரூம் தான் சொன்னதை கேட்டு தலைவரே மிஸ்ஸல் ஆயிட்டாரு. மலையை குறைஞ்சி வாழ்றாங்கன்னு கீழே எரிமலை குளமெல்லாம் ஓடுறதை காட்டியிருப்பாங்க. அந்த டைமில் ரவிசேகரன் கூட நிறைய பேர் சோழர்கள் வாழ்ந்த கிராமத்துக்குள்ளே வரதை பார்த்துட்டு ராஜகுரு ஒரு பகுதியை மண்ணுக்குள்ளே புதைக்க சொல்லிடுவார். ஆனால் ரவிசேகரன் மட்டும் எஸ் ஆயிடுவார். எதையோ ஸ்மெல் பண்ண வச்சு பழைய ஞாபகங்களை வர வச்சு நீ சோழ தேசத்து தூதுவனான்னு கேட்பாங்க. முத்து எதையோ வளர மன்னர் நம்ப மாட்டார். தூதுவன் அது வரைக்கும் தெய்வ ரேஞ்சில் திங்க் பண்ணி வச்சிருந்த மன்னரால் முத்து அப்பியரன்ஸை வச்சு உடனே தூதுவன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மன்னர் சொன்னாருன்னு முத்துவை கொல்ல போன காவலாளி மேலே இடி விழுந்துரும். இவங்க யாருன்னு சொல்லி சோழி உருட்டி பார்க்கும்போது ஒருத்தர் சோழ தேசத்தையும் இன்னொருத்தர் பாண்டிய தேசத்தையும் சார்ந்தவங்கன்னு சொல்லும். இன்னொருத்தங்க எதுவுமே இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அனிதாவையும் லாவண்யாவையும் அக்குபஞ்சர் மூலியமா சுயநினைவுக்கு கொண்டு வருவாங்க. சரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்றாங்க, அடுத்து டிஃபன் தான் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கூப்பிட்டு போய் கொளுத்த பார்ப்பாங்க. அப்புறம் அனிதாக்கா அந்த ராஜகுரு மாதிரியே மந்திரம்லாம் சொல்லி விரல்ல ரத்தம் வர வச்சு வித்தையெல்லாம் காட்டி அந்த ராஜகுருவையே போட்டு தக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அனிதா உடம்புல புளிச்சின்னும் வந்து மாதிரியும் அப்பவே மக்கள் நம்ப ஆரம்பிச்சாலும் மன்னர் நம்ப மாட்டாரு. நெருப்புல ராஜராஜ சோழனோட உருவத்தை வர வச்சோன்னா மக்கள் சரண்டராக மன்னர் மெர்சலாக. இதெல்லாம் இவ எப்படி பண்ணான்னு பார்த்தா அனிதாக்கு சின்ன வயசுல சில மந்திரங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அனிதாக்கா நான் சோழ தூதுவன், என் பேர் நம்பிராட்டியார், மன்னரோட கூடனா தான் கொண்டு வந்த செய்தியை சொல்லுவேன்னு சொல்ல அவங்கள யூரின் டெஸ்ட், வெர்ஜினிட்டி டெஸ்ட்லாம் எடுப்பாங்க. ஏன்னா மன்னரோட கூடுற பெண் சுத்தமா இருக்கணும்னு. ஆடியன்ஸ்க்கு இவ எதுக்கு குட்டையை வளர்ப்புறான்னு யோசிக்கும் போது அனிதாவே அவ ஃப்ராடு தான் ஒரு ஃபிளாஷ்பேக் மூலியமா சொல்லுவா. அவளையும் தப்பு சொல்ல முடியாது நண்பா. சோழர்கள் பாண்டியர்களுக்கு பண்ண கொடுமைக்கு பழி தீர்த்து குலதெய்வ சிலையை மீட்க நினைக்கிறா. அவளுக்கு குலதெய்வ சிலையை மீட்கிற வரியா அவ அப்பா அம்மா மனசுல விதைச்சிருப்பாங்க. எப்படி ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு அண்ட் உடம்பை எப்படி ஆயுதமாக பயன்படுத்துறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சோழர்கள் வாழ்ந்த இடத்த தேடி வந்த அனிதா அந்த சோழர்களே இன்னும் வழி வழியாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு எப்படியாச்சும் இவங்கள ஒருத்தர் விடாமல் கொண்டு குலதெய்வ சிலையை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறா. அனிதா மன்னன்ட்ட இன்னும் நம்ம 3 நாளில் சோழ தேசத்தை நோக்கி பயணிப்போம், அங்கே உங்களுக்கு முடிசூட்டு விழா நடக்கும்னு சொல்ல அவர் எப்படியோ நம்பிடுவார். ஆனாலும் சுவர் ஓவியங்களை பார்த்துட்டு தூதுவன் வருவான், மக்கள் அவனை அடிப்பாங்க, மழை பெய்யணும், என் முன்னோர்கள் வரைஞ்சி வச்சதெல்லாம் பொய்யான்னு கேட்க கால நேரம் பார்த்து அது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும்னு அவ சொல்லுவா.
சொல்லுவா. ஆனா இதுல சோகம் என்ன தெரியுமா நண்பா? அந்த மன்னர் மக்கள் எல்லாம் இன்னும் வெளியே மன்னராட்சி தான் நடக்குது, நம்ம போனா நம்மள ராஜ மரியாதை கொடுத்து கொண்டாடுவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா வெளி உலகம் மாறிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. அனிதா இது அவங்க தெரியல குலதெய்வ அவங்களுக்கு. சிலையை பார்த்தோன்னே எமோஷன்ல சிலையை கட்டி அணைச்சு கதறுவா. ரியலாவே பாண்டியர்களோட மணிமுடியையும் இந்திர ஆரத்தையும் சோழர்கள் எடுத்துட்டு வந்துட்டதாகவும் எவ்வளவு கஷ்டப்பட்டும் அதை மீட்க முடியலன்னு ஒரு வரலாறு இருக்குங்க. இவங்க சோழ தேசத்தை நோக்கி போற பயணம் நல்லா அமையணும்னு ஒருத்தர் அவரே வந்து நவகண்டம் கொடுக்குறேன்னு தலையை வெட்டிக்குவாரு. அப்ப அந்த மனுஷன் சொல்ற டைலாக் செமையா இருக்குங்க. சிந்தாத்திரையாக போங்கோள், தஞ்சை எட்டியவுடன் அடியேனே ஒரு நொடி நின்று நினையுங்கோள். இந்த சீனில் அது வரைக்கும் நார்மலாக இருந்த முத்துவோட மைண்டுக்குள்ளே என்னமோ நடக்கும். என்னன்னு பார்த்தா ராஜகுரு தான் முத்துவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. இவன் ஆமா. தூதுவனாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவர் மனசுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன். ஸோ அவர் கொடுக்குற பவர்ஸ் மூலியமாக தான் முத்து ஜெயிப்பான். இவனை ஒரு மிகப்பெரிய வீரன்னு மன்னனும் மக்களும் கொண்டாடுவாங்க. அப்போ அனிதா ஒரு பொண்ணு மூலியமாக ரவிசேகரனை தேடி அவர்கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு மெசேஜை கொடுத்து அனுப்புவா. அவளும் ஓடி வந்து மெசேஜை கொடுத்துட்டு செத்து போயிடுவா. மேரத்தானோட ஹிஸ்ட்ரி என்னன்னா, போரில் ஜெயிச்ச விஷயத்த ஒருத்தர் 26 மைல் ஓடி வந்து மக்களுக்கு சொல்லிட்டு செத்து போயிருப்பாரு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த சீன் எழுதியிருப்பாங்க. அதில் என்ன இருக்குன்னு காட்ட மாட்டாங்க. பட் இங்கே 26 மைலா? சோழர்கள் வாழ்றாங்க, சிலையை பார்த்துட்டேன் உடனே ஃபோர்ஸை வர சொல்லுங்கன்னு அந்த மாதிரி தான் ஏதாவது எழுதியிருக்கோம். அவரும் சேட்டலைட் ஃபோனை வச்சு மெசேஜ் கொடுத்துருவாரு. அடுத்து செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப். தூதுவன் வந்த செய்தி கேட்டு ஆனந்தத்தோட வருவார் சோழ மன்னர். இவ்வளோ நாள் தூதுவன் எங்கன்னு வலிமேல் வெளி வைத்து காத்திருந்தோம்னு டான்ஸ் மூலியமாகவே சொல்லிடுவாரு. தூதுவன் ஆகிய நான் வந்துட்டேங்கிற மாதிரி முத்து ஆட ஆரம்பிப்பான். அது வரைக்கும் மன்னர் ஆடுறதை வியந்து பார்த்த மக்கள் நம்மள ஒருத்த மாதிரி இருக்க முத்து ஆட ஆரம்பிச்சோன்னா ஆரவாரமாக ஆடுவாங்க. இப்போ தூதுவன் மன்னனை நோக்கி வந்து அவரையும் கூட்டு போற மாதிரி இருக்கும். கூப்பிட்டு போய் தஞ்சையில் விட்டோன்னா தஞ்சை மக்கள் மன்னரோட வருகையை கொண்டாடுற மாதிரியும் ஐயோ, இருக்கும். இவ்வளோ அதுக்கப்புறம் இருக்கா மன்னருக்கு இந்த முடிசூட்டு விழா நடக்கும். அப்போ முன்னாடி ஒண்ணும் குனிஞ்சிருக்கவங்க புரியல. ரெப்ரசென்ட் பண்றாங்க. அவங்க தஞ்சையில போய் என்ன நடக்கும்னு நினைக்கிறாங்களோ அதை நினைச்சு கொண்டாடுறாங்க. அவங்க நிறைய பொருட்களை கொளுத்தி சுத்தி நின்று ஆடுவாங்க. அந்த சீன் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பழைய பொருட்களை கொளுத்துற போகி பண்டிகையை குறிக்குது. அண்ட் இந்த இடத்துல நண்பா முத்துவும் லாவண்யாவும் பாத்துக்கிறது வெளியெல்லாம் மாறினது தெரியாம கொண்டாடுற இவங்க இன்னசென்ஸை நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். டைலாகே இல்லாத இவங்க எமோஷனை லிரிக்கே இல்லாத இந்த சாங் மூலியமா அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல இருக்க எல்லா டைலாகையும் சேர்த்து பார்த்தா 10 நிமிஷம் கூட பாட்டுல வராது. எவ்வளவு அண்ட் விஷயம். அடுத்ததா ராஜகுருவை கொண்டுட்டு தண்ணியில விஷத்தை கலந்துட்டு இருப்பா அனிதா. அப்ப ராஜகுரு டக்குன்னு உயிர் பொழிச்சுப்பாரு. அடுத்த நாள் தகவல் கேட்டு வந்த இந்தியன் ஆர்மி ஒரு பக்கம், தூதுவர்னு நினைச்சு அனிதா ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சு கதறிட்டு இருக்க மக்களும் மன்னரும் இன்னொரு பக்கம். பல நூற்றாண்டா துரோகத்தையே பார்க்காத அவங்க ஏமாற்றத்தை தாங்க முடியாம கழுத்தறுக்க போற மக்களை அடிப்பாரு மன்னர். அவங்க கையிலிருந்து கத்திய வாங்கி மன்னர் அவரே அவரோட அறுத்து கழுத்தையே பார்ப்பாரு. அறுக்க போகும்போது அத்தனை மக்களும் பாஞ்சதை தடுப்பாங்க. என்ன சீனுங்க அது! அப்போ ஒரு வயசானவர் மன்னரையே ஓங்கி அப்பி ஏண்டா சாகர நாங்க இருக்கோன்ற மாதிரியே கத்திய பிடிங்கி கீழே போடுவாரு. அந்த சீனை ஒரு கண்ணீர் கவிதைன்னே சொல்லாங்க. அவ கூட வந்த ஆள் தானே நீன்னு எல்லாரும் முத்துவை அடிப்பாங்க. அப்போ கண்ணீரோட சாக நிக்கிற பையனை முத்து சமாதானப்படுத்துவான். படம் பார்க்குற நமக்கே சாரல் அடிக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு மழை பெய்யுங்க. இது எல்லாத்தையும் பெயிண்டிங்கோட கம்பேர் பண்ணி பார்க்குற மன்னரோட எக்ஸ்பிரஷனும் நடக்குது அல்டிமேட்டா இருக்கும். அப்போ உயிர் பொழிச்ச ராஜகுரு 800 வருஷமா அவர் கத்துக்கிட்ட மந்திரங்கள், பவர்ஸ், அவரோட பொறுப்பு, கையில வச்சிருக்க உந்துகோல் உட்பட எல்லாத்தையும் முத்து கையில ஒப்படைச்சிட்டு உயிரை விட்டுருவாரு. மன்னரோட சேர்ந்து எல்லா மக்களும் தூதுவன் காலில் விழுந்து வணங்குவாங்க. முத்து தான் தூதுவன்னு நமக்கு நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். புலிசினம் பாத்தீங்கன்னா சோழர் கொடியில இருக்க மாதிரி முத்து உடம்புல தான் இருக்கும், மேல் நோக்கி பாயிற மாதிரி. ஆமா, அனிதா உடம்புல அது கீழ் நோக்கி சோழர்களோட பாயிற மாதிரி. வீழ்ச்சியை குறிக்கிற மாதிரி கீழ் நோக்கி தான் பாயும். அடுத்து ரெண்டு தரப்பினரும் போருக்கு தயாராவாங்க. இவங்க கிட்ட எந்த மாதிரி ஆயுதங்கள் இருக்குன்னு அவங்களோடய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண முத்துக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் போருக்கு நடுவில் நிறைய பேர் அனிதா விஷம் கலந்த தண்ணியை குடிச்சு செத்துருவாங்க. அது ஒரு பெரிய லாஸாக இருக்கும் சோழர்கள் பக்கம். அதுக்கப்புறம் நேருக்கு நேர் போர் பண்ணுறது தான் ஒரே வழின்னு களத்தில் இறங்குவாங்க. நிஜமாவே சோழர்கள் பயன்படுத்தின போர் யுக்திகளில் கிட்டத்தட்ட 6 வியூகங்களை இந்த ஒரு வார் சீக்வன்ஸில் மட்டும் பயன்படுத்தியிருக்காங்கன்னு படித்தேன். பாண்டியர்கள் கூட போருக்கு வந்த இந்தியன் ஆர்மி 2 தடவை பின்வாங்குவாங்க. போர் நெறிப்படி ஒரு தடவை பின்னாடி போனாலே தோல்விதான் அர்த்தம். நியாயமா சோழர்கள் ஜெயிச்சாலும் கடைசியில் எல்லா வீரர்களையும் கொன்னுட்டு பாண்டிய சிலையும் எடுத்துட்டு மன்னனை, முத்துவ, மக்களை எல்லாரையும் விலங்க போட்டு கூட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் அவங்க பண்ற கொடுமையை இந்த வீடியோ பண்றதுக்காக திரும்ப திரும்ப பார்த்து மனசுலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு நண்பா. நிறைய பேர் பார்க்கறப்பே ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க சீக்வன்ஸுமே ஈழத்தமிழர்கள் கதையோட ஒத்து போற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கும்னு. என்னமோ தெரியலங்க. ஆனா அது மட்டும் உண்மைனா இத்தனை கொடுமை பண்ணி அவனுங்க என்னத்தை சாதிச்சிட போறானுங்கன்னு தெரியல. எனக்குமே புலி சின்னம், பெண்கள் கற்பழிக்கப்படுறது, தலைவன் கொல்லப்படுறதுன்னு நிறைய விஷயங்கள் ஈழத்தோட ஒத்து போச்சுங்க. நம்மளால அந்த மக்களுக்கு எதுவுமே பண்ண முடியலன்ற ஆதங்கம் தான் இந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் அந்த கொடுமையை தெரியவாது படுத்துவோன்னு முயற்சி பண்றாருன்னு நினைக்கிறேன் செல்வராகவன். அனிதாவோட அம்மா அவங்க மக்களுக்கு நடந்த கொடுமையை சொல்லி வளர்க்குறாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டுறதுக்கும் வாழ்நாள் முழுக்க ஜிஎஸ்டி கட்டுறதுக்கும் மட்டும் சம்பாதிச்சா போதும் தான் சொல்லி வளர்க்குறோம். அதுக்குன்னு யாரையும் பழி வாங்கலாம் சொல்லி தர வேணாம் நண்பா. அட்லீஸ்ட் மிச்ச மீதியா மக்களை அகதியா பார்க்காம சக மனுஷனா பார்க்க சொல்லி தரலாம் இல்லையா? மற்ற பெண்களை சுட்டு மன்னரோட மனைவியை நிர்வாணமா ஆட சொல்றது, மன்னரோட மகள் உட்பட மக்களையும் பாரபட்சம் பார்க்காம கற்பழிக்கும் போது பசங்க நமக்கே மனசெல்லாம் பதறி போதுங்க. இதே மாதிரிதான் ஓப்பனிங் சீன்லயும் வீடுகளில் பூந்து பாண்டியர்கள் கற்பழிப்பாங்க. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா லாவண்யா மன்னரோட
சலங்கை அவுத்து விட்டோன்னா அந்த மனுஷன் கடற்கரையை நோக்கி நடந்து போய் தஞ்சையிலேருந்து அவரை கூப்பிட கப்பல்கள் வந்ததாக கற்பனை பண்ணி பார்த்துட்டு சந்தோஷமாக செத்து போவார். அதை பார்த்து மக்கள் கதற மன்ன மக அங்கிருந்து ஓட அவனை துரத்திட்டு முத்து போகன்னு மறுபடியும் விறுவிறுப்பாகும். அப்போ தான் லாவண்யா ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆவா. முத்துவோட உடம்பு ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டாக ஆகும். புல்லட்லாம் அவன் மேலே படாது. அதெல்லாம் ராஜகுரு கொடுத்த பவர்ஸ்னால தான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் மிச்சம் உயிரோடு இருக்க எல்லா மக்களும் மன்னர் சாவி இப்படி இருக்கக்கூடாதுன்னு அவரை தூக்கிட்டு திருவாசகத்தை சொல்லிட்டு மன்னரோட சேர்ந்து கடல்ல முழுகிடுவாங்க. அது வரைக்கும் எபிக்னு ஒரு வார்த்தை மட்டும்தாங்க தெரியும். ஆனால் அதை கண்ணால் பார்த்து மனசால ஃபீல் பண்ணது அந்த சீனில் தாங்க. புல்லரிச்சதுலேயே அப்படியே தலையை சுற்றிருச்சு நண்பா. கடைசியாக பயந்து நிற்கிற மன்னர் வாரிசை தூக்கி தான் மேலே உட்கார வைப்பார் தூதுவன். அப்போது தேடி வர எந்த சோல்ஜர்ஸ் கண்ணுக்கும் தெரியாமல் மறைஞ்சு அங்கேருந்து மறுபடியும் சோழ பயணத்தை தொடருவார். இது தாங்க செல்வராகவன் ஒரு மகா கலைஞன் படைத்த மாபெரும் படைப்பான 1001. இப்படி ஒரு படிப்பை பற்றி பேசினதே பெருமையாக நினைக்கிறேன் நண்பா. 1001 படத்தை பற்றி பேச சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோக்காக நிறைய இன்டர்வியூஸ் பார்த்தேன். அப்போ செல்வராகவன் சார் எனக்கு மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த படம் ஜெயிக்கும், நான் கண்டிப்பாக பார்ட் 2 எடுப்பேன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்லியிருந்தார். அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப்பில் மன்னர் நடக்க போகிறது தெரியாமல் சந்தோஷமாக இருக்க அவரோட இன்னசென்ஸை பார்த்து முத்து ஃபீல் பண்ணுவார். அதே ஃபீல் தாங்க எனக்கும் இருந்துச்சு. அந்த இன்டர்வியூ பார்த்தா நீங்களும் அதே தான் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போவே ஃபுல் ஸ்கிரிப்டும் ரெடி பண்ணிட்டாராங்க அந்த மனுஷன். பாவம் ரொம்ப நொந்து போயிருப்பார் இந்த படம் சரியாக போகாததுனால. அது வரைக்கும் ஹிஸ்ட்ரி புக்கில் சூஸ் ஃபிலிப்ஸில் மட்டும் இருந்த சோழர்களை ரத்தமும் சதையுமா பார்த்த ஒரு அனுபவத்தை கொடுத்த செல்வராகவன் சாருக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். கூடிய சீக்கிரம் நீங்கள் செகண்ட் பார்ட் எடுப்பீங்க சார். பார்ட் 2 ஸ்டோரி என்னவோ அதை பற்றி பெருசாக தெரில நண்பா. அந்த பையன் கண்டிப்பாக மன்னர் ஆவான். ஏன்னா குகை ஓவியங்களில் அது வரைக்கும் வரைஞ்சி வச்ச எல்லாமே நடந்துச்சு. மிச்சம் இருக்கிறது மன்னருக்கு முடிசூட்டு விழா நடக்கிறது மட்டும்தான். இந்த டெக்னாலஜி நிறைஞ்ச நவயுகத்தில் எப்படி ஒருத்தன் மன்னராக முடிசூடுவார்ன்ற $1 மில்லியன் கொஷின் 1001 பார்ட் 2 கதை. இதே நவயுகத்தில் சோழர்கள் வாழ்றாங்கன்னு யோசிச்ச மனுஷன் கண்டிப்பாக இதையும் வேற லெவலில் யோசிச்சிருப்பாரு. கூடிய சீக்கிரம் சோழ இளவரசன் மன்னனா முடிசூடுவான்னு மனமாற வாழ்த்துறேன். அந்த காவல் வீரர்களோட தலைவன் சோழ பதாகைன்னு சோழ மன்னன்ட்ட மன்னிப்பு கேட்பாரு. இந்த படத்தை அப்போ தோக்கடிச்சதுக்கு எல்லார் சார்பாகவும் செல்வ பதாகைன்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தட் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹரிபிரசாத் ஃப்ரம் யூடியூப் தமிழ். நன்றி. வீடியோ பார்த்து ஒரு மாதிரி எமோஷ்னல் தாங்க ஆகுது. அது என்னமோ அந்த டைமுக்கு அது பண்ணலையே பார்க்கலையேன்ற அந்த இதுதான். ஆனால் இப்போ கண்டிப்பாக அடித்து சொல்லலாம் நம்ம எல்லாரும், பார்ட் 2 வந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அப்போ புரியாமல் பார்த்தது என்னன்னு தெரியாமல் அதை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ உட்காந்து எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கு, இதை விட்டுட்டுமேன்னு எல்லார் மனசுலையும் வந்துச்சு. இப்போ கண்டிப்பாக பார்ட் 2 எடுத்தா எல்லாருமே பார்ப்பாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் 1 பார்க்கணும். ஏன்னா நான் அதே இன்னும் ஃபுல்லாக பார்க்கவே இல்லை. எனக்கு எந்த சீனுமே ஞாபகம் இல்லை, பார்க்கவே இல்லை. மட்டும்தான் பார்த்துருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு அது ஃபுல்லாக திரும்ப போய் பார்க்கணும் போல. இவர் சொல்லும் போது அந்த எமோஷனல் வந்து ஃபீல் ஆகுது, எப்படி இருந்திருக்கும் படத்துல அப்படின்றது. மியூசிக் பேக்ரவுண்ட்லாம் போட்டு பயங்கரமா பண்ணியிருப்பாரா, அதனால அதை போய் நான் பார்க்கணும். ஏன்னா அவர் சொல்ற அந்த ஃபீல் புரியுது. ஏன்னா அந்த டைரக்டர் வந்து ஒரு வரலாறு எடுத்திருக்கோம், எல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்ப்பாங்கன்றப்ப அது சுத்தமா உடையறப்ப அவர் எவ்வளவு உடஞ்சிருப்பாருன்றது ஃபீல் பண்ண முடியுது. ஆனா ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது, சத்தியமா முடியாது. இவ்வளவு சொல்லவே நல்ல வேலை இவர் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டதுனால நமக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா கஷ்டம் தான். அந்த மாதிரி வந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, பசி பட்னி அவ்வளவு கொடுமை இவ்வளோ அநியாயம் நடந்ததுக்கு. ஸோ அந்த லைஃப் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வாயிற லைஃப்பை பார்த்தா நம்மளை எவ்வளோ கிஃப்டடுன்னு தோணுது. ஆமாம், இது எல்லாம் அவங்க கொடுத்த கிஃப்ட் தான். நம்ம இப்படி வாழ்றதுக்கு காரணம் அவங்க தானே. சேஃப்டி பண்ணி தமிழ்நாடு உருவாக்கி எல்லா மன்னர்கள் அமைச்சு வந்தது தான் நம்ம கைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்றோன்னா அவங்களும் தானே காரணம். இன்னைக்கு நம்ம வாழறதுக்கு எவ்வளோ பேர் அன்னைக்கு உயிர் விட்டுருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் படிக்கணும் கண்டிப்பாக. ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம அதெல்லாம் வந்து அப்படியே விட்டுறது நம்ம இதுக்கு நம்மளே துரோகம் பண்ணுற மாதிரி தான். நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியலன்னா இப்போ இந்த ஒரு சீனுங்க, ஒரு பாட்டுக்கு ஒரு எஃபெக்ட்டுக்கு ஒரு சீன் வரப்போ எவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்னு கூட எனக்கு தெரியல. நம்ம அதை பார்க்குறப்போ என்ன கார்த்தி ஆடினாரு, பார்த்திபன் கூட சேர்ந்து ஆடினாரு, அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியுமே. அவ்வளோதான் பார்த்தது. சினிமா பார்க்குறேன் நானும் அப்படி தான் பார்த்தேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஒரு ஹீரோ ஆடுறப்போ இன்னொரு சேர்ந்து ஆடுவார்ப்பா, அவ்வளோதானே அப்படின்னு தான் அந்த சீனே தெரிஞ்சிச்சு. தவிர அதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது, இதில் தாண்டா மொத்த ஹிஸ்ட்ரியுமே அடங்கி இருக்குன்றது அப்புறம் தான் புரியுது. ஒரு மூக்கும் அதில் வந்து ஒரு இது பயங்கரமாக அமைச்சிருக்காருங்க. அது என்ன மூலன்னு தெரில. அந்த செட்டு, அந்த அமைச்ச விதம். ரஜினி சார் கூட வந்து என்னப்பா இது கிளைமேக்ஸ் ஷூட்டான்றப்போ இப்போதான் படமே இது ஒரு நடு சீன் தான் இது, அதுக்கே இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்கன்றப்போ அவரே ஆச்சரியப்பட்டார்னா அப்போ அந்த இது வந்துருக்கு. எவ்வளோ ஆச்சரியமாக அதை பார்த்துருப்பாங்க. இந்த படம் எப்படி பிரம்மாண்டமாக வரும், எந்த அளவுக்கு ரசிப்பாங்கன்ட்டு நம்மக்கிட்ட கொடுக்குறப்போ நம்ம அது எதையுமே நோட் பண்ணலன்றது தான் பெரிய வேதனை. ஒரு சாகுக்கு ஒரு இது கூட இவ்வளோ பண்ணியும் நமக்கு அது புரியாமல் போயிடுச்சு. பட் அட்லீஸ்ட் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி காட்டுற மாதிரி பார்ட் 2ல் இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒன்று பண்ணிடணும். அவர் கண்டிப்பாக அது பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற புரிஞ்சிருக்கேன் நேரம் பரவாயில்ல லேட்டாவது புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு ஆர்வம் வருது, திரும்ப எழுந்து அந்த 2 மட்டும் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, வேற லெவலில் போயிடும். ஆனால் ஜென்ரேஷன் பாருங்களேன், அப்போ இருந்த ஜென்ரேஷன் அப்படி ஒரு போட்டி நடந்துச்சு, இப்போ இவ்வளோ பகை இருந்தது. அது இவ்வளோ ஜென்ரேஷன் மாறி ரீமாசன் காலம் வந்தப்போ கூட அந்த பகை மாறல.
அவங்கள அழிக்கிறது அது பண்ணுறது. மனுஷ மனம் மாறவே இல்லை. அப்பயும் அந்த ரேப் கேஸ் நடக்குது. அந்த ஒரு இது பெண்ணுக்கு அநியாயமான நடக்கணுமோ எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் ஜென்ரேஷன் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு போர் ஒரு இது நடக்குதுன்னா பெண்கள் மேலே கை வைக்கிறது தான். அது இப்போ வரைக்கும் நம்ம ஈழத்தமிழர் வரைக்கும் அதான் நடந்துச்சு. அந்த சீன் பார்க்குறப்ப எனக்குமே அதாங்க ஃபீல் ஆச்சு. அது பார்க்கவே முடியல என்னால். அது வந்தாலே நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன், இல்லை மூடிடுவேன், அது நவுத்திடுவேன். என்னால் அது பார்க்கவே முடியாது, அவ்வளோ வலியாக இருக்கும். ஏன்னா இது பார்த்தாலே எனக்கு அந்த ஈழத்தமிழ் அது நடந்தது தான் அதுக்கு அது மைண்டுக்கே வருது. இந்த சீனாக அது பார்க்கவே முடியல. அது ரியாலிட்டி இப்படி தாண்டா அங்கேயும் நடந்துச்சு, தடுக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இதை பார்த்து நிற்கிறப்போ அங்கே பார்த்து நம்ம கை கட்டி நின்ன அந்த இதுதான் ஞாபகம். அது ரொம்ப இதுவாகிடும், அது ரொம்ப பெயின் கொடுக்கும். அதனாலே அந்த சீன் என்னால் பார்க்கவே முடியாது. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.